அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொது அறிவு 2024ஆம் ஆண்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கேட்கப்பட்ட கேள்விகளில் வந்து தமிழ் முதல் 100 கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி 2 வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ இந்த வருஷம் 2024 எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பகுதி ஆ பொது அறிவு பட்டப்படிப்பு தரம் தான் இது. ஓகேங்களா? இதில் வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் எந்த மாதிரி டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் வந்து 400+ தமிழ் கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கு. இலக்கணம் ப்ளஸ் இலக்கியம் 2ம் கலந்த மாதிரி போட்டிருக்கேன். ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா போய் அட்டன் பண்ணி பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸை போட்டு அதில் ப்ராக்கெட் போட்டு எந்த இயரில் வந்து அந்த கொஷின்ஸ் கேட்கப்பட்டது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அது நமக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அட் த சேம் டைம் வந்து நம்ம எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து டிஎன்பிசியில் கேட்பாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் பேப்பர்லாம் அதில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொது அறிவு அப்படின்றத பார்க்கலாம். இதில் 101வது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, இது அறிவியல் மனநிலையை பொறுத்தவரை உண்மை. இதில் அறிவியல் மனநிலைமை பொறுத்தவரை எது உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. திறந்த மனப்பான்மை மற்றும் அறிவுசார் நேர்மை அப்படின்றதான் இது சரியான ஆன்சர். ஆனால் அவர்களை நிகழ்வுகளை தீவிரமாக கவனித்தல், நுண்ணறிவு மற்றும் நினைவகம், அறிவியலை பாராட்டுதல். ஸோ இது எல்லாமே இது வந்து எதை சார்ந்த கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்றது தெரியல. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் ரிலேட்டடாக ஒரு 2லேருந்து 3 கொஷின் வரைக்கும் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பொறுத்துக. சார்லஸ் டார்வின் அப்படின்றவர் என்னென்னா பரிணாமத்தை பற்றி இது பண்ணியிருப்பார். கிரிக்கர் மெண்டல் அப்படின்ற ஒரு மரபியல் பற்றியவர். அடுத்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் கோச் வந்து நவீன நுண்ணுயிரியல். கிளவ் பெர்னார்டு அப்படின்றது உடற்செயலியல். ஓகேங்களா? அடுத்து வந்து பின்வரும் பாத்தியை படித்து அதற்கான கேள்வி உங்களது பகுத்தறிவு திறனை உபயோகித்து பதிலளிக்கவும். முதுகெலும்பு நெடுவரிசை எலும்புகளால் உருவாக்கப்படுகிறது. அதாவது முதுகெலும்புகள் அவை நெடுவரிசைக்கு அதிர்ச்சி உறிஞ்சிகளாக செயல்பட்டு குருத்தெலும்பு பட்டைகள்னால் டிஸ்குகள் மூலம் பிரிக்கப்படுகின்றன. முதுகெலும்பு எலும்புகளில் உள்ள துளைகள் வழியாக நரம்புகள் சுற்றளவில் செல்கின்றன. இந்த நரம்புகள் டிஸ்குகளுக்கு மிக அருகில் இயங்குகின்றன. அதனால்தான் தன்னிடம் நீண்டு கொண்டிருக்கும் டிஸ்குகள் இந்த நரம்புகளுடன் சேர்ந்து வலியை ஏற்படுத்துகிறது. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு சர்வே ஒன்று எடுத்தாங்க. இந்திய அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 28 ஓகேங்களா, 27, 28லேருந்து மேலே இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நியர்பை வந்து ஒரு 80% பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேக் பெயினுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா தொப்பை வரது தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம மேலே இருக்கிற உடம்போட மொத்த பாடியோட வெயிட்டையும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டொமக் வந்து நமக்கு தொப்பை விழாமல் உள்ளே இருந்துச்சுன்னா மட்டும்தான் வயிறும் முதுகும் சேர்ந்து ஈவனாக மேலே இருக்கிற பாடியோட ஃபுல் அதாவது தலையோட வெயிட்டு, மேலே வந்து மார்பகத்தோட வெயிட்டு, கையோட வெயிட்டு, மொத்த வெயிட்டையும் வந்து ஸ்டொமக்கும் பேக் போனில் இருக்கிற அந்த எலும்பும் சேர்ந்து தான் வந்து தாங்கும். தொப்பை வந்து வெளியே வந்துருச்சு அப்படின்னா அந்த வயிறோடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற பாடியோட வெயிட்டை தாங்காமல் வெளியே வந்துடுது. அட் த சேம் டைம் மொத்த வெயிட்டு வந்து போனில் போகும்போது பின்னாடி இருக்கிற போன் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே வந்து இப்படி கவு மாதிரி வளைய ஆரம்பிக்கும். இடுப்பு பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கவு மாதிரி வளைய ஆரம்பிக்கும். இந்த கவு மாதிரி வளைய ஆரம்பித்தோடனே ஃபுல் வெயிட்டும் போனில் வரதுனால அது வளையும் போது கீழே இருக்கிற எல்போ அப்படின்ற ஒரு 3 பிளேட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வளைய ஆரம்பித்தோடனே அதோடு போகிற நர்வ்ஸ் வந்து டேமேஜ் ஆகி வலிக்க ஆரம்பிக்குது அப்படின்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கால்சியத்தோடைய சத்து வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னாலும் அதனாலே வந்து பேக் பெயின் வருதுன்றாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பழங்காலத்தில் நம்ம பயன்படுத்தினோம் ஒரு அரிசி ஒன்று இருக்குது, கருங்குருணை அப்படின்னு சொல்லிட்டு, கருப்பு கவுனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி ஒன்று இருக்குது. அது ரேராக தான் கிடைக்கிது, ரொம்ப எல்லா ஏரியாவிலையும் கிடைக்கிறதில்ல. பட் ஆனால் அதை ட்ரை பண்ணி பார்க்கும்போது அதுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ரீசெண்டாக அந்த ஸ்டடி எடுத்ததுனால தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தன்னிடம் நீண்டு செல்லும் வட்டு மற்றும் நரம்பு வந்து என்ன பண்ணுதுன்னா வலியை ஏற்படுத்தும் விதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, டவுன் சிண்ட்ரோம்
தோன்ற குரோமோசோமில் ஏற்படும் பகுதி மாற்ற நிலையை கண்டுபிடிக்கவும் 2n+1 அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமோனியாக்குதலில் ஈடுபடும் பாக்டீரியத்தை கண்டுபிடிக்க பேசிலஸ் ராமோசஸ் அப்படின்றது தான் வந்து அமோனியா ஆக்குதலில் ஈடுபடும் பாக்டீரியா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 106, அறிவியல் மனப்பான்மையை கீழே உள்ளவற்றில் எது தவிர மற்றவை புகுத்த முடியும். ஸோ இந்த அறிவியல் மனப்பான்மை அப்படின்றத 2 கொஸ்டின், அதாவது பகுத்தறிவு படி பார்த்தா இதோட 3வது கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 தான் ரைட்டு. என்னன்னு சொல்கிறாங்க, மனப்பாடம் செய்தல். ஸோ இந்த கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அறிவியல் மனப்பான்மையை கீழே உள்ளவற்றில் எது தவிர மற்றவை புகுத்த முடியும். கேள்வி கேட்டல் அப்படின்றதுனால நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே வெளியிட்ட அறிவியல் தகவல்களை படித்தல், சோதனை செய்தல், ஆனால் வந்து மனப்பாடம் செய்தல் அப்படின்றது இதுக்கு பொருந்தாத ஒன்று. அதனால தான் அது 4 மட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 107வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எவை சரியானது. அணுக்கரு உலையில் நியூட்ரான் மட்டுப்படுத்தி தனிப்பான்களாக செயல்படும் தனிமங்கள் எத்தகைய தன்மையை கொண்டிருக்கும் அப்படின்னா வந்து குறைந்த அணு எடை கொண்டவையாக இருக்கும், நியூட்ரானை உட்கவரும் குறுக்கு வெட்டு பரப்பு குறைந்த அளவு கொண்டவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம வந்து கொஸ்டினுக்குள்ளே என்ட்ராகிறோம். கோபாலகிருஷ்ண கோகலேவை இந்தியாவின் வைரம், நல்லா பார்த்துக்கோங்க, இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் அணிகலன், தொழிலாளர்களின் இளவரசன் என்று கூறியவர், புகழ்ந்தவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே பாலகங்காதர திலகர். ஓகேங்களா, அப்போ இந்தியாவின் வைரம், மகாராஷ்டிராவின் அணிகலன், தொழிலாளர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்து நியூசிலாந்தில் புகையில்லா சுற்றுச்சூழல் மசோதா இப்போ ரீசெண்டாக வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, உண்மையானவை யாவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 வந்து உண்மை தான். ஒன்று என்னென்னா, சட்டம் டிசம்பர் 2022 நிறைவேற்றிருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 2008க்கு பிறகு பிறந்தவர்கள் ஒருபோதும் சிகரெட் அல்லது புகையிலை பொருட்களை வாங்க முடியாது. பார்த்துங்க, 2008க்கு அப்புறம் பிறந்தவங்க யாருமே வந்து என்ன பண்ண முடியாது, சிகரெட் அல்லது புகையிலை பொருட்களை வாங்க முடியாது. இப்போ அந்த மாதிரி ஒரு சட்டம் நம்ம தமிழ்நாட்டிலையோ இந்தியாவிலேயோ வந்தால் சூப்பராக இருக்கும்ல. புகையிலையை தவிர்ப்போம், மதுவை தவிர்ப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து 2000க்கு அப்புறம் பிறந்தவங்களுக்கு யாருக்குமோ இல்லை, அதுக்கு முன்னாடி 1995 அதுக்கப்புறம் பிறந்த யாரும் வந்து மதுவோ இல்லை இதுவோ வாங்க முடியாது அப்படின்னா நல்லாயிருக்கும் இல்லையா. புகையிலை தயாரிப்புகளில் நிக்கோட்டின் அளவை குறைக்கப்பட வேண்டும் அப்படின்றது சட்டமாக கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த சட்டத்தை எந்த நாடு இயற்றியிருக்கு அப்படின்னா நியூசிலாந்து அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ? டிசம்பர் 2022 நிறுவியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த மாநிலம் உள்நாட்டில் விளையும் பறவைகள் கண்மிளகாய் அல்லது தாய் மிளகாயை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது அப்படின்னா மிசோரம். இந்தியாவில் இருக்கிற மிசோரம்ன்ற மாநிலத்தில் தான் பறவைகள் கண்மிளகாய் அல்லது தாய் மிளகாயை வந்து எங்கே ஏற்றுமதி செய்கிறாங்க? அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஈர்ப்பு அலைகள் எவ்வாறு உருவாகின? 2 கருத்துளைகளுக்கு இடையிலான மோதலிலிருந்து தான் வந்து என்ன உருவாகுது அப்படின்னா ஈர்ப்பு அலைகள் வந்து உருவாகுது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜப்பானிய இயற்பியலாளர்கள் சமீபத்தில் கண்டுபிடித்த யுரேனியம். ஓகேங்களா, அது சமீபத்தில் யுரேனியத்தை கண்டுபிடிச்சவங்க தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, ஜப்பானிய இயற்பியலாளர்கள் தான் என்ன பண்ணிருக்காங்க, யுரேனியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோடைய ஐசோடோப்பின் அணு எண் 92, நிறை எண் வந்து 241. இது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சால் வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதிட்டு இந்த ரிலேட்டடாக வந்து இது ஆன்லைனில் போய் செக் பண்ணி அப்படின்னா இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு கிடச்சிடும். அதை வச்சு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஒரு அரசியல் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை நாட்களுக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெறுவதற்காக விண்ணப்பித்திருக்க வேண்டும் அப்படின்னா 30 நாளுக்குள்ள வந்து அரசியல் கட்சி தோற்றுவித்த பிறகு தேர்தல் ஆணையத்திடம் பதிவுரிமை பெறுவதற்காக விண்ணப்பிக்க வேண்டும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஜூன் 2022 தேச நகரங்களில் சுத்தம் செய்வதற்கும் அவற்றை குப்பைகள் இல்லா பகுதியாக்க தமிழ்நாட்டில் இயக்கம் தொடங்கப்பட்டது. தூய்மைக்கான மக்கள் இயக்கம், த க்ளீன் பீப்புள் மூமெண்ட். ஸோ இந்த இது எப்போ தொடங்கியிருக்காங்க? தூய்மை மக்கள் இயக்கம் 2022 ஜூன் மாதம் தொடங்கியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடாக நம்ம இது என்ன பண்ணலாம், த க்ளீன் அப் த சிட்டிஸ் அண்ட் மேக் த கிரேட்
கேர்பேஜ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்லைனில் போட்டு அது ரிலேட்டடாக வந்து என்ன பண்ணலாம், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே கவர்மெண்டால் உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம். ஸோ இதில் இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்தடுத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஷின் எடுக்கிறாங்க இல்லைங்களா, டிஎன்பிசியில் வந்து கொஷின் எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த டாப்பிக்கில் இந்த ஒரு கொஷின் மட்டும் எடுத்துக்க மாட்டாங்க. இதுலேருந்து 2-3 கொஷின் 4-5 கொஷின் கூட எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஏன்னா அவங்களுடைய ஆட்சி நடந்துட்டுருக்கிறதுனால அவங்க கொண்டுட்டு வந்த திட்டங்களில் தான் அதிகமான கவனத்தை கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் சொல்ல வரேன். ஸோ அது ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக நடந்த ஒரு 6 மந்த்து இல்லை 1 இயர் கொஷின் பேப்பர் எடுத்து அது ரிலேட்டடாக டாபிக்ஸ்லேருந்து நம்ம கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, நிதி அமைச்சகத்தின் செலவினத்துறையானது எதை ஏற்படுத்துவதற்காக விரிவாக வழிகாட்டும் நெறிமுறைகளை மாநிலங்களுக்குள் வழங்குகிறது அப்படின்னா, ஒற்றுமை வணிகம், யூனிட்டி மால். அடுத்து வந்து பின்வருவற்றுள் இந்தியாவில் மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர் யார்? தமிழ்நாடு. ஓகேங்களா. மிக குறைவான புகையிலை உற்பத்தியாளர் யார்? தமிழ்நாட்டில் தான் மிக குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. உயிர் சிதைவு செய்முறை, காற்றுநிலை சுவாசம் அல்லது காற்றில்லா சுவாசம் ஆகியவற்றின் முன்னிலையில் உயிர் பொருட்கள் உடைக்கிறது என்ன சொல்கிறாங்க, இந்த உயிர் பொருள் மேலே உள்ள சமன்பாடு குறிப்பது வந்து காற்றில்லா செயல்முறையை குறிக்கிறது. தாவர வகை மற்றும் சராசரி ஆண்டு மழைப்பொழிவு சரியாக பொறுத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பசுமை மாறா காடுகள் அப்படின்னா எப்பயுமே அங்கே மழை பெஞ்சிட்டே இருக்கும். 200 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யும். அப்போ இதுதான் ஒன்று. பருவமழை காடுகள்னால் 100லேருந்து 200 சென்டிமீட்டர். ஓகேங்களா. ஸோ அடுத்து பருவமழை காடுகள்னால் அதாவது பருவத்துக்கு மழை பெய்யும் இல்லைங்களா, அது மாதிரி. வறண்ட காடுகள் அப்படின்னா 50லேருந்து 100 சென்டிமீட்டர் மழை பெய்யும். பாலைவன காடுகள் 50 சென்டிமீட்டருக்கு குறைவாகும். அப்போ ஆன்சர் வந்து 1, 2, 3 தான். கூற்று மற்றும் காரண வகை. கூற்று ஏ, வட இந்தியாவில் காணப்படும் ஆறுகள் வற்றாதவை. ரைட்டு தான். காரணம், இவ்வாறுகள் வருடம் முழுவதும் நீரை பெற்று இருக்கின்றன. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆறுகள் வந்து வற்றாதவை தான், ஆனால் வருடம் முழுவதும் நீரை பெற்று இருக்குதா, நீரை மட்டும் பெற்றிருக்கா, சம்டைம்ஸ் வந்து நீர் உறைஞ்சி போயிருக்கும். ஓகேங்களா. அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்க, கூற்று ஆறு வந்து தவறானது. இந்தியாவில் உள்ள இமயமலை 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இது வந்து 6th புக்லேயே கொடுத்துருக்காங்க. தேஸ் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக கிபி 1872 பூர்வீக திருமண சட்டத்தை அரசு இயற்றியது. 1872 பூர்வீக திருமண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்னது, கிபி 1872. காரணம் யார் அப்படின்னா, கேசவ சந்திர சென் அப்படின்ற ராஜாராம் மோகன் ராய் வந்து சதி ஒழிப்பு திட்டத்தில் முக்கியமான பங்கு ஆற்றியிருந்திருப்பார். ஓகேவா. ஆனால் இந்த வந்து 1872 பூர்வீக திருமண சட்டம் இயற்றப்பட்டது 1872. அது காரணம் கேசவ சந்திர சென் அப்படின்றவர். இந்தியா மதச்சார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கிய காரணம் அப்படின்னா, அனைத்து மதத்திற்கும் அரசாங்க வேலை. அடுத்து, பல்வேறு மதத்தை சார்ந்த மக்கள் இந்தியாவில் வசிக்கின்றார்கள். மதம் என்பது அரசியலிலிருந்து பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதில் நம்ம எதை வேணாலும் பார்க்கலாம், ஆனால் இதுதான் சரியான ஆன்சர். மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு. இந்தியா மதச்சார்பற்ற நாடு என கூறுவதற்கு எது முக்கியமான காரணம்? மத சிறுபான்மையினருக்கு சிறப்பு பாதுகாப்பு. 1895 ஆண்டு கட்டப்பட்ட முல்லை பெரியார் அணை அப்படின்னா யார்? கர்னல் ஜான் பென்னிக்விக் அப்படின்றவர் நமக்கு ஞாபகம். ஆனால் இவர் எப்போ அணை கட்டிருக்காரு பாருங்கள், 1895 ஆண்டு வந்து கட்டிருக்காரு. சிந்து சமவெளி நாகரிகத்தின் போது எந்த மரம் உச்ச தெய்வமாக கருதப்பட்டது அப்படின்னா அரச மரம். ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அரச மரத்தை பற்றி தான் ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்கும். சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிலேட்டடாக வந்து அந்த சிலை, குளம் எங்கே கட்டினாங்க, எந்த பொருட்கள்லாம் எங்கே கிடச்சிச்சு, யார் எந்தெந்த காலத்தில் ஆராய்ச்சி செஞ்சாங்க அப்படின்றத பற்றி தான் வந்து நிறையா கொஷின்ஸ் வரும். பின்வருவற்றுள் ஏக் பாரத் ஷேஷ்த்ரா பாரத் திட்டம் பற்றி கூற்று சரியானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து கூற்று 1, 2 மட்டும் தான் சரி. 1, 2 என்னென்னா, சர்தார் வல்லபாய் பட்டேலின் 140வது பிறந்த நாள் அறிவிக்கப்பட்டது. 140வது பிறந்த நாள் அறிவிக்கப்பட்டது. நமது தேசத்தின் ஒற்றுமை பன்முகத்தன்மையை கொண்டாடுவது இதன் குறிக்கோளாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த முகலாய இளவரசரின் படத்தொகுப்பு இன்று லண்டனில் உள்ள இந்திய நூலகத்தின் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது? தராசுகோ. இது எந்த புக்கில் இருக்குன்றது எனக்கே சரியாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பாமணி சுல்தான்கள்
தேசன் அழைக்கப்படும் தமது தனிப்பட்ட மெய்க்காப்பாளர்களை வைத்திருந்த காஷ் ஐ கேல் அப்படின்ற ஒரு தனிப்பட்ட மெய்க்காப்பாளர்களை வந்து பாமனி சுல்தான்கள் வந்து பயன்படுத்தினாங்க. கீழ்கண்டவற்றுள் சமுத்திரகுப்தர் காலத்தை சார்ந்த கல்வெட்டுக்கள் யாவை? அதாவது அலகாபாத்தூன் கல்வெட்டு, நாலந்தா செப்பு பட்டயம், ஈரான் கல்வெட்டு, இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரகுப்தர் காலத்துடையது. கீழ்கண்டவற்றை அவை அமைக்கப்பட்டுள்ள ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அசோக் பல்வந்த்ரா மேத்தா குழு வந்து அமைச்சிருப்பாங்க. ரெண்டாவது வந்து அசோக் மேத்தா குழு, மூணாவது வந்து பார்த்திங்கன்னா ஜிவிகே ராவ் குழு, நாலாவது வந்து எல்எம் சிங்வி குழு. மாநிலங்களில் பின்வற்றுள் எது துணை நீதிமன்றங்களின் கீழ் வருவதில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. குற்றவியல் நீதிமன்றங்கள், நுகர்வோர் நீதிமன்றங்கள், குடிமை நீதிமன்றங்கள், வருவாய் நீதிமன்றங்கள், இது மூணுமே வந்து மாநில நீதிமன்றங்களுக்கு கீழே வரும். நுகர்வோர் நீதிமன்றம் வந்து ஒரு இண்டிவிஜுவலான கோர்ட், அது கன்சியூமர் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பொருள் வந்து விலை கம்மியாக இருக்கிற பொருளை விலை அதிகமாக காசு வாங்கிட்டாங்க, இல்லை பொருளோட தரம் வந்து சரியாக இல்லை அப்படின்னா, இல்லை பொருள் வந்து கொடுக்கறதுக்கு நீங்கள் பே பண்ணிட்டீங்க, ரொம்ப லேட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே போய்ட்டு என்ன பண்ணலாம், கேஸ் போடலாம். 9வது அட்டவணையை பற்றி கீழ்காணப்படும் வாக்கியங்கள் எது எவை தவறானவை அப்படின்றாங்க. தவறானவை எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. 9வது அட்டவணையை நம்ம அரசியலில் அமைப்பு சாசனத்தின் அசாதாரண அம்சம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. கரெக்டு. 9வது அட்டவணையில் கிட்டத்தட்ட 300 சட்டங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு சட்ட விதி 31 படி பாருங்கள். அரசியலமைப்பு சட்டப்படி 31 9வது அட்டவணையில் உள்ள அனைத்து சட்டங்களும் நீதி புனராய்விற்கு உட்படாது. ஓகேங்களா. உட்படாது அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்படுது. உட்படாது அப்படின்னா ஒன்ஸ் அந்த 9வது அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து ஒரு சட்டத்தை கொண்டுட்டு போய் வச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களால் என்ன பண்ண முடியாது. அந்த சட்டத்துக்கு இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சட்டத்தை ஏற்றுறாங்க. அந்த சட்டத்தை கொண்டுட்டு போய் இந்த 9வது அட்டவணைக்குள்ளே வச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சட்டத்துக்கு எதிராக எங்கள் உயர்நீதிமன்றத்துலேயோ உச்சநீதிமன்றத்துலேயோ கேஸ் தொடுக்க முடியாது. ஆனால் இது அடிப்படை உரிமைக்கு மீறலுக்கு எதிராக இருந்தால் அதை வந்து என்ன பண்ணலாம், நீதி புனராய்வு உட்படலாம் அப்படின்றது தான் இதில் வந்து சரியானது. ஆனால் இங்கே வந்து உட்படாதுன்னு போட்டிருக்காங்க, அதனால் இது தவறானது. 2010 திருத்தப்பட்ட 1951, அதாவது 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் எப்போ திருத்திருக்காங்க அப்படின்னா 2010 திருத்திருக்காங்க. யாருக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்குகிறது அப்படின்னா வெளிநாடுகளில் உள்ள இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க, வாக்குரிமையை வழங்குறாங்க. எப்போ? 2010 இந்திய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிதி மசோதா அல்லது சாதாரண மசோதா என முடிவு செய்பவர். அதாவது நாடாளுமன்றத்தில் போகிறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா, நாடாளுமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மசோதா நிதி மசோதாவா சாதாரண மசோதாவான்னு முடிவு பண்ணுறவர் குடியரசுத் தலைவர். ஆனால் நாடாளுமன்றத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே முடிவு பண்ணுறவர் யார் அப்படின்னா சபாநாயகர். இந்திய அரசியலமைப்பின் 360வது விதியானது எதை குறிப்பிடுது? அவசர நிலை. ஓகேங்களா. நிதி அவசர நிலை இது வரைக்கும் இந்தியாவில் வந்து ஏற்படுத்தவே இல்லை. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீதித்துறை அவசர நிலை அப்படின்ற ஒரு அவசர நிலைலாம் கிடையாது. அதுக்கப்புறம் தேசிய அவசர நிலை பார்த்திங்கன்னா 352, மாநில அவசர நிலை வந்து 356. ஓகேங்களா, 356. ஸோ இந்த அவசர நிலை ரிலேட்டடாக நிறைய அவசர நிலை கொண்டு வந்தது வந்து கேரளாவிலையும் பஞ்சாப்லேயும் தான். முதல்ல எங்கே கொண்டு வந்தாங்க அப்படின்னா பஞ்சாபில் கொண்டு வந்துருப்பாங்க. ஓகேங்களா. இதை வந்து குடியரசுத் தலைவர் மட்டும்தான் பிரதமரின் பரிந்துரையின் அடிப்படையில் வந்து ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் வந்து அறிக்கை தந்தால் அமைச்சரவையோடு டிஸ்கஸ் பண்ணிட்டு குடியரசுத் தலைவர் வந்து என்ன பண்ணலாம், அந்த மாநிலத்தில் நடக்கும் ஆட்சியை கலைக்கலாம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம், பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் தொடர்பான சர்ச்சைகளை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் நீதித்துறை தீர்ப்பாயத்தை பரிந்துரை செய்த குழு எது அப்படின்னா எல்எம் சிங்வி குழு வந்து பரிந்துரை செஞ்சுருந்துருப்பாங்க. குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவிகளை யாரும் வகிக்காத ஒரு சூழலில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்த இந்திய தலைமை நீதிபதி யார்? அப்படி வகித்தவர் யார் அப்படின்னா நீதிபதி இதயதுல்லா அப்படின்றவர் வந்து இந்த பதவி வகித்திருந்திருப்பார். எப்போ அப்படின்னா 1969. ஓகேங்களா. 1969 என்ன பண்ணிருப்பார், இதயதுல்லா அப்படின்றவர் வந்து குடியரசுத் தலைவராக வந்து பதவி வகித்து இருந்திருப்பார்.
அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஜாகிர் உசைன் அப்படின்றவர் வந்து குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். அவர் இறந்ததுனால அவருக்கு பதிலாக அப்போ துணை குடியரசுத் தலைவராக இருந்த விவி கிரி அப்படின்றவர் வந்து என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, குடியரசுத் தலைவராக பதவியேற்றிருந்திருப்பார். குடியரசுத் தலைவராக பதவியேற்றிருக்காமல் அவர் வந்து விவி கிரி அப்படின்றவர் வந்து ராஜினாமா செஞ்சிருவார். அவர் ராஜினாமா செஞ்சதுனால அப்போ வந்து உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி கிடையாது, உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தான் என்ன பண்ணுறது, முகமது இதயத்துல்லா வந்து 1969 குடியரசுத் தலைவராக பதவி வகிர்ந்திருப்பார். அந்த மாதிரி அதுக்கப்புறம் இது வரைக்கும் எதுவுமே நடக்கவே இல்லை. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கூற்று, பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ச்சிக்கான திட்டமிடலை பொறுத்தது. பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டமிடல் அமைப்பை கொண்டிருப்பது நவீன அரசாங்கத்தின் தரப்பில் கட்டாயமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே சரிதான். ஆர் வந்து ஏவிற்கான சரியான விளக்கம் தான். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, மேல் நிறைவு நிலை என்பது எவ்வகை வேலையின்மையை உள்ளடக்கியது அப்படின்னா, பிறழ்ச்சி கால வேலையின்மை. மேல் நிறைவு நிலை என்பது எவ்வகை வேலை இன்மையை உள்ளடக்கியது அப்படின்னா, பிறழ்ச்சி கால வேலையின்மை. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீடித்து நிலைக்கும் பசுமை புரட்சியின் உட்கருத்துக்கள். அதாவது நீடித்து நிற்கும் பசுமை புரட்சியின் உட்கருத்துக்கள்னால், குறைந்த இடுபொருள்களில் அதிக உற்பத்தி, அதாவது குறைவான செலவில் அதிகமான உற்பத்தி அப்படின்னு சொல்லலாம். புதுப்பிக்கத்தக்க சக்தி பயன்பாடு, அதாவது புதுப்பிக்கத்தக்க சக்தி பயன்பாடுனா புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்தி விவசாயம் பண்ணுறது. மண் வளம் பாதுகாக்க சுற்றுச்சூழலை பேணுதல், ரைட்டு. நிலம் துண்டாடப்படுவதை தடுத்தல், இதை வந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. நிலம் துண்டாடுதலை தடுப்பதுனா இப்போ வந்து ஒருத்தர் கையிலேயே எல்லா நிலமும் போகிற மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி விஷயத்தை வந்து பசுமை புரட்சியில் வந்து பேசுகிறேன். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, தேஸ் குழுவின் ஒரு முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்கிறது அப்படின்னா பொது கணக்கு குழு, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி தான் என்ன பண்ணுறாங்க, நாடாளுமன்ற இந்திய அரசாங்கம் செலவுக்காக பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்கிறாங்க. பின்வருவனற்றுள் எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. இயல்பு இல்லை. இது பொருட்கள் மற்றும் சேவைகளின் அளிப்பின் மீது விதிக்கப்படுகிறது. இது ஒருமுனை வரி. இது ரெண்டுமே ரைட்டு தான். அதாவது பொருட்கள் மற்றும் சேவைகளின் அளிப்பின் மீது விதிக்கப்படுகிறது அப்படின்னா, ஒரு பொருள் வந்து விற்கிறாங்கல்ல, அதன் மீது வரி விதிக்கப்படுது. கரெக்டு தான். இது ஒருமுனை வரியாக இருக்குது. உள்ளீடுகளின் மீது வரி வரவு இதில் உள்ளது. அதுக்கப்புறம் தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருட்களுக்கு வரி கிடையாது, அப்படிலாம் கிடையாது. தயாரிப்பாளர்கள் வாங்கும் பொருட்கள் வந்து அதன் மீது வரி விதிப்பாங்க. அதை மூலப்பொருட்கள்னு சொல்லுவாங்க. அதன் மீதும் வரி விதிப்பாங்க. அதுக்கப்புறம் அதனால் உருவாக்குறாங்க பார்த்தீங்களா பொருள், அதற்கான வரி, அதாவது அந்த வரி வந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் மாறிக்கிட்டே வந்து கடைசியாக மக்கள் மேலே வந்து விழும். ஓகேங்களா. இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பணக் கொள்கையை பின்பற்ற முடிவெடுத்தால் அதன் விளைவாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அரசின் பத்திரங்கள் விற்பனை செய்யும், வங்கிகளின் இருப்பு தொகை விகிதம் அதிகரிக்கும், வட்டி வீதத்தை குறைக்கும். அதாவது மலிவு பணக்கொள்கை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, மலிவு பணக்கொள்கைனா என்னென்னா, அதாவது எல்லா வங்கிகளுமே வந்து அவங்கக்கிட்ட பணம் வச்சுட்டுலாம் வந்து வெளியே லோன் கொடுக்கறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்திய ரிசர்வ் வங்கி இருக்கு இல்லையா, அங்கேருந்து பணத்தை வந்து வாங்குவாங்க. அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து ஒரு 500 கோடி 1000 கோடி அந்த மாதிரி வாங்கி அவங்களுக்கு வந்து ஒரு வட்டி விகிதம் இருக்கும். ஓகேங்களா. அது இந்தியன் ரிசர்வ் வங்கி தான் பார்த்திங்கன்னா இந்தியாவோட மொத்த நிதியையும் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா இந்தியன் ரிசர்வ் வங்கி தான். ஓகேங்களா. ஆர்பிஐ தான். அவங்க வந்து ஒரு பேங்க்குக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு பேங்க் வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து அமௌண்ட்டை வாங்கி அவங்க வந்து மக்களுக்கு வந்து அது என்ன சொல்கிறது, பர்சனல் லோனு, கிரெடிட் கார்டு, அந்த மாதிரி என்னென்ன லோன் கொடுக்க முடியுமோ, ஹோம் லோனு, லேண்ட் லோனு, என்னென்ன லோன்லாம் கொடுக்க முடியுமோ மக்கள்கிட்ட, அதாவது வட்டிக்கு விடுற பிஸ்னஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். வட்டிக்கு விடுறவங்க அவங்களே ஓனாக பணத்தை வச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே வந்து யார்கிட்ட ஆர்பிஐட்ட வாங்கி வட்டிக்கு விடுவாங்க. இவங்களே கடன் வாங்கி கடனுக்கு விடுவாங்க. இப்போ ஆர்பிஐ வந்து பார்த்திங்கன்னா 8% சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13%, 15% அந்த மாதிரி விடுவாங்க. அந்த 15%ல் வர 8% வட்டியை வந்து ஆர்பிஐ கட்டுறோம். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பணவீக்கம், பணவாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணவீக்கம் அப்படின்னா என்னென்னா, பொருட்களின் விலை வந்து அதிகமாகி பொருட்களின் விலை குறைந்து பணத்தோட மதிப்பு குறைஞ்சிரும். ஓகேங்களா. பொருட்களுடைய விலை வந்து அதிகமாகிடும்.
பண வாட்டம்னா என்னென்னா, பணத்தின் மதிப்பு அதிகரித்து பொருட்களின் விலை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா குறையும். ஸோ இதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஐ தான். அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா, இப்போ மக்களுடைய கையில் அதிகமான பணம் இருக்குது அப்படின்னா அதிகமான பொருள்களை நுகர்வாங்க. அதிகமான பொருள்களை நுகரும்போது பொருளுடைய இருப்பு குறையும். அப்போ வந்து பணத்தின் மதிப்பு குறைய ஆரம்பித்து பொருளோட மதிப்பு அதிகமாகிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ரேப்போ விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ரேப்போ விகிதம் அப்படின்னா ஒரு பேங்க்குக்கு கொடுக்குற வட்டி விகிதத்தை அதிகப்படுத்துறது. இப்போ 5% கொடுக்கும்போது அப்போ ஒரு 10 வங்கி இருக்குன்னா 10 வங்கியும் போய் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க. அதே வந்து 10% வந்து மாற்றிட்டாங்க, ஆர்பிஐ மாற்றிட்டாங்க அப்படின்னா எல்லா பேங்க்கும் போக மாட்டாங்க. எந்த பேங்க் அடிப்படை நீட் இருக்கோ, உண்மையாலுமே அவங்ககிட்ட மணி இல்லையோ அப்போ தான் அவங்க போய் நிற்பாங்க பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நிற்கிற போது என்ன ஆகுனா, அப்போ எல்லா பேங்க்லேயும் லோன் கிடைக்காது, மக்கள் கையில் பணம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறதுனால தான் பணவீக்கம் பணவாட்டம் அப்படின்றது வந்து உருவாகுது. அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் வந்து பணத்துடைய மதிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்பவை எவை? மத்திய திட்டக்குழு. சென்ட்ரல் பப்ளிக் கமிஷன். ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி பகிர்வு மற்றும் தீர்வுகளை முடிவு செய்வது எது அப்படின்னா வந்து மத்திய திட்டக்குழு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் கிபி 1885 பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் நிறுவப்பட்டது. ரைட்டு தான். இதன் நிறுவனங்களில் ஆலன் அக்டோவியன் ஹூம், தாதாபாய் நவ்ரோஜி, தீன்ஷா வாக்ஷா ஆகியோர் அடங்குவர். ஸோ இந்த நிறுவனர்களில் வந்து ஆலன் அக்டோயும், அதாவது வந்து பிரிட்டிஷில் வந்து ஐஏஎஸ் எழுதி ரிட்டையர் ஆனவர் தாதாபாய் நவ்ரோஜி, தீன்ஷா வட்ஷா ஆகியோர் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நிறுவியிருப்பாங்க. இது இந்திய பொருளாதார இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கேற்பாளராக மாறியது. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க வந்து ஃபுல்லாக இதில் தான் இருப்பாங்க, அரசியலில் தான் வந்து ஈடுபட்டிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. அப்போ எவை சரியானவை அப்படின்னா மற்ற ஃபஸ்ட்டு 2 தான் சரி, இது வந்து தவறு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தேஸ் கொள்கையில் தீவிர நம்பிக்கை கொண்டவராக இருந்தார். ஓரிருக்கை கொள்கை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. நான் வேணா செக் பண்ணிட்டு அடுத்த காணொலியில் இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து போடுறேன். ஓகேங்களா? இந்தியா பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை? பிரிவினையை காங்கிரஸ் ஆதரித்தது. ஆமாம், ஆதரித்தாங்க தான். மவுண்ட் பேட்டன் இந்தியா பிரிவினை திட்டத்தில் ஜூன் 2, 1947 வகுத்தார். 1947ஆம் ஆண்டு சட்டம் 2 சுதந்திர நாடுகளை உருவாக்க வழி செய்தது. 3 கூற்றுமே சரியான கூற்று தான். அதுதான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ராஜாஜி தலைமையில் நடைபெற்ற வேதாரண்ய நடைபயணத்தின் போது கலந்து கொண்ட சத்தியாகிரகிகள் எத்தனை பேர்? 98 பேர் கலந்துருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து அந்தமான் நிக்கோபார் தீவுகள் முறையே ஹிசாத், அதாவது அந்தமான் அப்படின்ற பெயரை ஹிசாத் அப்படின்னும் நிக்கோபார் தீவுகளை பேரை ஸ்வராஜ் அப்படின்னும் பெயர் மாற்றம் செய்தவர் யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் வந்து பெயர் மாற்றம் பண்ணியிருப்பார். இப்படி அழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரவீந்திரநாத் தனது துவக்க கால எழுத்து பதிவுகளை குடும்ப இதழிலே வெளியிட்டார். அவ்விதழ் தேசன் அழைக்கப்பட்டது பாரதி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. அதாவது ரவீந்திரநாத் தாகூர் வந்து தனது துவக்க கால எழுத்து பதிவுகளை தன்னுடைய குடும்ப இதழ், அவங்க குடும்பமே மிகப்பெரிய பணக்கார குடும்பம். ஓகேங்களா? மன்னர் குடும்பம். ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்றவருடைய குடும்பம் வந்து மிகப்பெரிய மன்னர் குடும்பம். ஓகேங்களா? அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சொந்தமாக இதழ் வச்சுருந்துருப்பாங்க. அவங்க அப்பா காலத்தில் வந்து சொந்தமாக இதழ் வச்சுருப்பாங்க. அந்த இதழுக்குள்ளேயே வந்து இவருடைய கவிதை எழுதினாங்க. அந்த இதழுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாரதி அப்படின்றது இதழுடைய பெயராக இருந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, சரியானவற்றை பொறுத்துக. பிரிட்டிஷ் இந்தியாவின் சுதேசி இயக்கத்துடன் தொடர்புடைய ஆளுமைகள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. சுதேசி வஸ்து பிரசானிய சபா அப்படின்னா லோக்மானிய கங்காதர திலகருடைய சங்கம் வந்து அந்த இது. சுதேசி சங்கம் வந்து சுப்பிரமணிய பாரதி. ஸோ இது நமக்கு தேவையானது, ரொம்ப ரொம்ப தேவையானது. சுப்பிரமணிய பாரதி வந்து அவருடைய சங்கம் என்னது? சுதேசி சங்கம். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் வஉசி சிதம்பரனார். ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். சுதேசி பண்டக சமிதி அப்படின்றவர் வந்து ஜி சுப்பிரமணியம் கிடையாது. ஸோ இவங்க 3 பேர் தான் வந்து என்னென்னா ரைட்டு. அடுத்து வந்து 151வது கொஷினு, மாலை மணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா அண்ணாதுரை. இந்த கொஷின் லாஸ்ட் டைம் குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. மாலை மணி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னா அண்ணாதுரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த காணொலி வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் அதில் வந்து சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ நண்பர்களே.